சாமி வணக்கம் சாமி. வணக்கம் சாமி, உட்காருங்க. ஜோசியம் வாங்க சாமி. எவ்வளோ ஆகும் சாமி ஜோசியம் வாங்க? 250 ரூபாப்பா ஜோசியம் பார்க்க. பார்த்துடலாமா? என்ன சாமி 250 ரூபா சொல்கிறீங்க? 50 ரூபாய்க்கு பத்ததெல்லாம் அந்த காலப்பா, விலைவாசிலாம் ஏறிச்சு. என்னப்பா நீ இப்படி பேசுகிற? சாமி என் மச்சானுக்கு ஆஃபரில் ஏதாவது பார்த்து விடுங்க சாமி. இந்த மூஞ்சி ஆஃபரில் கூட வியாபாரம் ஆகாதேப்பா. இதுக்கு எப்படிப்பா ஆஃபரில் பார்க்க சொல்கிற? சாமி என்ன? சரிப்பா கோவப்படாதப்பா. சொல்கிறப்பா உன் ஃப்ரெண்டோட மூஞ்சில பிஸ்னஸ் கலை தாண்டவம் ஆடுது. என்ன கலை? பிஸ்னஸ் கலை. நீ வந்து இன்னும் 10 நாளையில் தெரு கோடியில் உருளுவே. எங்கே உருளுவே? தெரு கோடியில். தெரு கோடி இல்லைப்பாண்ணா. சாரிப்பா, தெரு கோடி இல்லைப்பா, கோடியில் உருளுவேன்றது தான் தெரு கோடின்னு சொல்லிட்டேன். ஓகேவா? நீ இன்னும் 10 நாளையில் கோடியில் உருளுவே. இது இந்த சாமி வாக்கு, இது நிறைவேறும். சரி சாமி, நன்றி சாமி, போயிட்டு வரேன் சாமி. தம்பிங்களா, அவன் நன்றிலாம் இருக்கட்டும்ப்பா. சாமியாரோட ஜோசியம் ஃபீஸு கொடுத்துட்டு போங்கப்பா. சாமி அதான் 10 நாளில் கோடி சராங்க போகிறல, அதில் 1 கோடி உங்களுக்கு தர சாமி. போயிட்டு வரேன் சாமி. A few minutes later. என்ன மச்சான் யோசிச்சுனே இருக்கிற? தோசைக்கார சொன்னது வர மண்டைக்குள்ள ஓடினே இருக்கு. நான் பிஸ்னஸ் பண்ணது தான் தெரியல. அது பிஸ்னஸா மச்சான்? பிஸ்னஸாக பண்ணால் காசு வேணுமே மச்சான். என்ன மச்சான் பண்ணுவேன்? என்கிட்ட இருக்கு மச்சி காசு. என்ன மச்சி சொல்கிற? காலேஜ் ஃபீஸ் கட்ட 5000 ரூபா வச்சுக்கிறேன் நான். காலேஜ் ஃபீஸ் எப்படி மச்சி கட்டுவேன்? அதான் கோடியில் வருதுல, அந்த கோடியில் கொடுத்துடலாம். 2 கோடி வருதுல, அப்புறம் என்ன? நான் பிஸ்னஸ் பண்ணுறது என்ன ஐடியா கூட? ஐடியாவா? 5000 ரூபா வச்சுக்கிறேன். ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் தான் பண்ண முடியும். ஆன்லைன் பிஸ்னஸா? ஆன்லைன் பிஸ்னஸ்னா அது எப்படி பண்ணுவாங்க மச்சான்? ட்ரீம் லெவலு. உன் ஐடியில் 20 டீமு, என் ஐடியில் 20 டீமு, 1 கோடி ஜெயிக்கிறோம். ஜெயிச்சிடலாமா? சரி, எங்கள் மாதிரி டீம் மட்டும் பக்காவாக எடுத்து கொடு. பக்காவாக செட் பண்ணி தரேன். உனக்கு 20 டீமு, எனக்கு 20 டீமு. The next day. விடு மச்சான், ஃபீல் பண்ணாத, ரெடி பண்ணிடலாம் காசு. அதெல்லாம் விடு. நம்மக்கிட்ட ஜோசியம் பார்த்த பையன் மாதிரி இருக்கான். தம்பி என்னப்பா கோடியில் பொருளுவான்னு பார்த்தேன், இப்படி தெருமுக்குள்ளே பிறண்டிட்டு இருக்கியப்பா. ஓ சாமி, நானே மண்டை சூட்டில் இருக்கேன், ஒழுங்காக ஓடி போயிடு. மச்சான் நம்ம இந்த நிலைமைக்கு காரணமே இவன் தான் மச்சான். என்னப்பா ஆயிடுச்சு? சொல்லுப்பா நீயாவது. சாமி, உங்கள் பேச்சை கேட்டு இவங்கிட்ட காலேஜ் ஃபீஸுக்கு 5000 ரூபா எடுத்து கொடுத்தேன். ட்ரீம் லெவலில் மேட்ச் போடலான்னு சொன்னான். நாப்பா டீமு மொத்தமாக நக்கின்னு போயிடுச்சு. ஏப்பா இந்த மாதிரி ஆன்லைன் பெட்டிங்கில் பணத்தை கொடுத்து ஏமாந்து போற? அப்படி அவன் ஜெயிக்கிறதா இருந்தால் அவன் காசுலேயே கட்டி அவன் கோடிக்கணக்கில் ஜெயிக்க மாட்டானா? வாங்கிட்டே எதுக்குப்பா டீம் வாங்கி இது பண்ணோம்? ஏப்பா இப்படி ஆன்லைனில் போட்டு ஏமாந்து போறீங்க? இப்போ நான் பண்ணுறதுனே தெரியல சாமி. நம்மகிட்ட ஒரு ஐடியா இருக்குப்பா, பண்ணுறியா? சொல்லுங்க சாமி. 5250 ரூபா நம்மகிட்ட கொடு. 14 சாமி, 650 ரூபா பழைய பாக்கிப்பா. சரி நீங்கள் ஐடியா சொல்லுங்கள், நான் கொடுக்குறேன். ஜங்கிலியில் போடலாம் 5000 ரூபாயா, சும்மா ஜங்குன்னு ஆடலாம். ஆல்ரெடி ஒருத்தன்